செயற்கை நுண்ணறிவுங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது நாங்கள்லாம் இப்போ உலகத்தில் சிங்கப்பூர்லேருந்து உங்களோட பேசுகிறதுக்கே கணினி தான் பெரிய அளவுக்கு உதவி செய்யுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற இது அது எப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்டிவிட்டி படைப்பாற்றல் அதை எப்படியெல்லாம் இன்டர்நெட் பகுதியில் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நாம் தொடர்ந்து பயிற்சி பெறலாம். என்னென்ன சொற்கள் இருக்கின்றன, உச்சரிப்பு, தமிழை எப்படி உச்சரிப்பது, ஆங்கிலத்தில் எப்படி பேசுறது, உங்களுடைய கம்ப்யூட்டர் நாலேஜை வந்து எப்படி உருவாக்குறதும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்மளுடைய பயிற்சி முடிகிற போது எல்லா மாணவர்களும் கம்ப்யூட்டர் தெரியும், கணினி தெரியும் அப்படின்ட்டு கையை தூக்குவீங்க. அந்த அளவுக்கு நம்ம செய்யலாம். சரிங்களா? கம்ப்யூட்டர் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க? பேசுறது, வருகிறது, பாடுறது, எழுதுறது, இப்படி எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்கும்? எல்லாமே பிடிக்குமா? ஏதாவது ஒன்று சொல்லணும். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எழுதுறதா, படிக்கிறதா? வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரிம்மா, சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கும் கணினியில்? பல் மருத்துவரா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறவரா, இல்லை ஜெனரல் ப்ராக்டிஷனரா, என்ன மாதிரி மருத்துவர்? ஸோ நான் ஏன் கேட்டேன்னா, இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து மருத்துவத்தை பற்றியும் புத்தகத்தை பற்றியும் படிப்பை பற்றியும் நிறைய கற்றுக்கலாம். அடுத்தடுத்த வகுப்பில் நான் சின்ன சின்ன பாடமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பின் மூலமாக நீங்கள் எல்லோரும் பேசுவதன் மூலமாகவும் எழுதுறது மூலமாகவும் இந்த செயற்கை நுண்ணறிவில் அடுத்த வகுப்புகளில் வந்து படிக்க போகிறீங்க. என்னோட நீங்கள் பயணிக்க முடியுமா? நீங்கள் படிக்க விருப்பமாக இருக்கீங்களா? நான் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் உங்களுக்காக அமர்ந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ இருக்க புதிய உலகத்தை கற்றுக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் முதல் முறை. அதாவது சிங்கப்பூர்லேருந்து பெரும்பாலும் கண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆசிரியர் கண்ணனுக்கு. சிங்கப்பூர்லேருந்து முதல் முறை உங்கள் மாதிரி மாணவர்களோட உரையாடுவதே பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது.